வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குது. வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியாது, வெளியிலையும் போக முடியாதனால வீட்டுக்குள்ளே எப்போவுமே கொஞ்சம் குளிர்ச்சியாக வைக்கணும்னா நம்ம வீட்டில் ரொம்ப பொருள் டஞ்சனாக அடைஞ்சு இருக்காமல் நீட்டாக க்ளீன் பண்ணிடணும். சமையல் ஆரம்பிக்கும் முன்னக்கூட்டி எல்லா பொருளும் எடுத்திருப்போம். காய்கறி வாங்கின கவரு அது இதுன்னு அங்கங்கே கிடக்கும். சமையல் முடித்ததுமே வேலை அது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி விட்டுறணும். அட்டை பாக்ஸு நிறையா பொருள்லாம் நம்ம வாங்கிட்டு அப்படி சேர்த்து போட்டிருப்போம். அந்த அட்டை பாக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அங்கங்கே கிடக்கிறதுனால ஜன்னல் ஓரத்தில் இல்லை வெயில் படுற இடத்துலலாம் அந்த அட்டை பாக்ஸ் இருக்கும்போது சூரிய ஒளி டைரெக்டாக அதில் பட்டு வெப்பத்தை ஈர்த்து வச்சுக்கிடும். அதனால நம்ம வீடு ரொம்ப ஹீட் ஆகும் வெப்பம் உள்ளேயே இருக்கிறதுனால. இந்த மாதிரி குமிஞ்சு கிடக்கிற அட்டை பாக்ஸு, தேவையில்லாத பை, கவரு இதெல்லாம் நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு வீடு நல்லா ஸ்பேசியஸாக ஃப்ரீயாக இந்த மாதிரி இருக்கிறத வச்சுக்கிட்டோன்னா வெப்பம் அதிகமாக தெரியாது. இதனால் என்னவோ ஜனவரி மாதத்துலேயே அந்த காலத்திலே பொங்கலுக்கு வீட்டை க்ளீன் பண்ணுறோன்னு சொல்லி தேவையில்லாத பொருள் எல்லாத்தையும் நம்ம வெளியில் தள்ளிட்டோன்னா வீட்டில் நமக்கு தேவையானது ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கிறதுனால வீடும் குளிர்ச்சியாக இருக்கும். உங்கள் வீட்டு வெப்பத்தை குறைக்கணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.